நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இரண்டாவது வரி. இமைக்கும் நேரமும் கூட என் மனதினின்றும் நீங்காதவனுடைய திருவடி வாழ்க. இமைக்கும் நேரம் இயல்பாக கண்ணு இமைக்கக்கூடிய நேரம், அது ஒரு மாத்திரை பொழுது என்று சொல்வார்கள். இயல்பாக கண் இமைக்கின்ற நேரம், இயல்பாக கை நொடிக்கின்ற நேரம். இலக்கணத்தில் மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அது ரொம்ப குறைந்த கால வினாடியில கண் இமைச்சிருவோம், குறைந்த வினாடிகள்ல கையை நொடிச்சிருவோம். அந்த சிறிய நாளி கூட என்னுடைய மனதில் இருந்து அவன் நீங்காமல் இருக்கிறான் என்பது அதனுடைய பொருள். கண் இமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. அதாவது இந்த நொடி என்பதற்கு தொல்காப்பியம் விளக்கம் கூறுகிறது. நன்னூல்ல இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை. இயல்பாக ஒரு கண் இமைக்கின்ற நேரம்னா அவன் பாட்டு கண் அப்படியே மூடிட்டு 5 நிமிஷம் இருந்துட்டு 10 நேரம் திறந்தோம்னா அது கண் இமைக்கின்ற நேரம் இல்ல. கையை நொடிக்கின்ற நேரம் ரொம்ப நாள் இப்படி கையை வச்சிருந்து அப்புறம் நொடிச்சா அது நொடி இல்லை. இயல்பாக கை நொடித்தல். அந்த வினாடி பொழுது, அந்த வினாடி பொழுதுல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க. வினாடி பொழுதினுடைய கூறுகள்ல ஒரு பகுதியில தான் அந்த கை நொடிக்கின்றோம். அந்த நேரம் கூட இறைவன் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காதவன். நெஞ்சம் என்றால் நெஞ்சத்தை விட இன்னும் ஆழ்ந்து போகணும். நம்முடைய அந்த கரணங்கள் 4 இருக்கின்றன. அது அந்த கரணங்கள் என்று சொல்வார்கள். உட்கருவிகள் மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இதுல எல்லாத்துக்கும் அடியில் இருக்கிறது சித்தம் என்று சொல்லக்கூடியது. நினைவலைகளை தனக்குள்ளே தேக்கி வைக்கக்கூடிய சித்தம். அந்த சித்தத்திற்கும் இன்னும் சூட்சமாக இருக்கக்கூடியது உயிர். இந்த இடத்துல இமைப்பொழுதும் என் நெஞ்சு என்று சொல்லும் பொழுது இங்க மனத்தையோ சித்தத்தையோ குறிப்பிடவில்லை. இந்த சூட்சமான மனதுக்கும் சூட்சமான சித்தத்திற்கும் அடியிலே இருக்கக்கூடிய உயிரை சொல்லுகிறார். அப்போ ஒரு நொடி பொழுது கூட என்னுடைய உயிரில் இருந்து நீங்காதவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகள் வாழ்க. இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படரொளி பரப்பு. வானாகி மண்ணாகி, உங்களுக்கு இயல்பா சாதாரண அர்த்தம் புரியும். வானாகி மண்ணாகி, வழி, வழினா காற்று, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவன் படர்ந்திருக்கிறான். அவனுடைய வியாபகம் இல்லாத இடமே கிடையாது. இப்போ இது கடின பொருளாக இருக்கிறதே, இந்த கடின பொருளுக்குள்ள அவன் இருப்பானா என்று கேட்கலாம் இல்லையா? இதற்குள்ளும் அவன் ஊடுருவுகிறான். கடினமான பொருளுக்குள்ளும் ஊடுருவக்கூடிய சூட்சமான பொருள் அவன். ஆக எல்லாம் அவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு தாயினுடைய மடியிலே ஒரு சமயத்துல ஒரு 4 குழந்தை 3 குழந்தை பிறந்துரும். அம்மா அந்த 3 குழந்தையும் எடுத்து மடியில் வச்சிருப்பாங்க. அதுபோல உரை சேரும் 84 100,000 யோனிவேதம் படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான், ஆங்காங்கே நின்றான் என்று பெருமானை பற்றி சொல்லுகிறார்கள். 84 100,000 வகையான உயிர்கள் இருக்கின்றன. அவ்வளவு உயிர்களையும் தன்னுடைய மடியிலே அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அதனால எல்லா உயிர்களையும் அவன் தாங்கி கொண்டிருக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் ஊடுருவி நிற்கிறான். இப்ப நம்ம உயிரிலே அவன் ஊடுருவி இருக்கிறான், உடலிலே ஊடுருவி இருக்கிறான். அதனால அவன் அட்டமூர்த்தமாக இருக்கிறான் என்று பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது என்ன அட்டமூர்த்தம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இந்த உயிர், இதுக்குள்ள எல்லாமே அடக்கம். இதுக்குள்ள இந்த 8 வடிவங்களிலும் கடவுள் கலந்திருக்கிறான். அட்டமூர்த்தி என்று அதை சொல்வார்கள். அட்டமூர்த்தினா, அதாவது இப்ப இந்த வகுப்புல நம்ம ஒரு செய்தியை முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சமய சம்பந்தமான எந்த விஷயமும் வேற எங்கேயும் நாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நாம் இந்த செய்திகளை நிறைவாக நாம் ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அட்டமூர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. 8 அட்டம்னா 8 விதமான பொருள்களிலும் அவன் ஊடுருவி இருக்கிறான். பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர். இதை மணிவாசக பெருமான் ஒரு பாடல்ல சொல்லுகிறார். பின்னாடி அந்த பாடல் தான் விரிவா பார்க்க போகிறோம். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான். 8 வகையாக அட்டமூர்த்தமாக. உலகு 7 என, கீழுலகம் மேலுலகம் 7 உலகங்கள். உலகு 7 என திசை 10 எனத்தான் ஒருவனுமே
பலவாகி நின்றவா தோணோக்கமாடாமோ. ஆக பிரபஞ்சம் அனைத்தும் அவன் நிறைந்திருக்கிறான். அந்த பெருமான் நம்முடைய உயிரிலும் மறைந்திருக்கிறான். அப்படி உயிரில் மறைந்திருக்கின்ற பெருமானை நாம் உணர முடிகிறதா? இப்ப இங்கேதான் விஷயம் வருகிறது. இமைப்பொழுது கூட அவன் நீங்காமல் நமது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான். ஆனால் கடவுளை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உயிருக்குள்ளே அவன் மறைந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்கிறோமா? மணிவாசகர் சொல்லி இருக்கிறார், கடவுள் உயிருக்குள்ள மறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. உயிருக்குள்ள இருக்கான். உயிருக்குள்ள அவன் உயிரையே தன்னுடைய மாளிகை அழைத்துக் கொண்டு அந்த உயிருக்குள்ளே குடியிருக்கிறான். உயிரிலே வியாபகமாக நிறைந்திருக்கிறான். எங்கு பார்த்தாலும் அவன் நிறைந்திருக்கிறான். தாய்மானவர் ஒரு பாடல் சொல்கிறார், கண்ணால் காண்பது உன் காட்சி. எல்லா இடத்திலும் நீ பரவி இருப்பதால உன்னையே நான் பார்க்கிறேன். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். எல்லா விதமான வடிவங்களிலும் நீனே இருக்கிறாய். ஆகவே நான் அதிகாலை எழுந்து உனக்கு மலர் பறித்து உனக்கு உடைய திருவடிக்கு இடுவோம் என்று மலரை பறிக்க சென்றால் அந்த மலரிலும் நீயே இருக்கிறாய். பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். நான் உன்னை கும்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கை நீயாக இருக்கிறார், ஒரு கை நானாக இருக்கிறேன். நான் கும்பிடும் பொழுது பாதி கும்பிடுதான் உனக்கு வருகிறது. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். நான் கும்பிடும் போது அதை அரை கும்பிடாக ஆகிவிடுகிறது. கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை. நான் செய்கின்ற எல்லா காரியங்களும் உனக்கான பூஜையாக விளங்குகிறது. ஆகவே பெரியவர்கள் எல்லாம் இந்த நமக்கு உலகமாக இது காட்சி தருகிறது. பெரியவர்களுக்கு இது தெய்வமாக காட்சி தருகிறது. கண்ணில் காண்பதும் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணோடு ஐந்தும் வழங்குயிர் யாவுமே, அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. அது பிரபஞ்சம் அனைத்தும் அவன் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத இடம் என்று ஒன்று இல்லை. அவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாக இருந்தாலும் கூட, அவனை நாம் ஒவ்வொரு வினாடியும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாம் அவனை நீங்க சாதாரணமா நம்ம உணர்கிறோமா? கடவுளை நாம் அப்படி உணர்வது இல்லை. அதற்கு என்ன காரணம்? கடவுள் தான் இருக்கான, உயிருக்குள்ள பொதிந்து இருக்கிறான், உயிருக்குள்ளே விளங்கி தோன்றுகிறான், வியாபகமாக இருக்கிறான். அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் நம்ம அமர்ந்து இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உட்கார்ந்து தங்கி இருக்கிறது. அவன் இல்லாவிட்டால் உலகமெல்லாம் அழிஞ்சு போய்விடும், உயிர்கள் அழிந்து போய்விடும். நமக்கு இன்னும் இருப்பதற்கு இடமே கிடையாது. இப்ப பூமியெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், பூமி இறைவன் மேல உட்கார்ந்து இருக்கு. அப்ப இறைவன் இருக்கிறானா இல்லையா? ஏன் நம்மால் அறிய முடியவில்லை என்றால், நாம் அறியாமல் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. குப்பை கூலங்களுக்கு அடியில் இருக்கிற வைரம் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. மேகம் மறைத்திருக்கும் பொழுது சூரியன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகவே நாம் இறைவன் பொதிந்திருக்கிறான், இறைவனுக்கு மேலே நாம் குப்பை கூலங்களை நிறைய போட்டு வைத்திருக்கிறோம். அதனால இறைவன் நமக்கு தெரிவதில்லை. ஞானிகளும் சான்றோர்களும் அறிஞர்களும் பல்வேறு சாதனைகளை செய்து அந்த இறைவனுடைய ஒளியை அவர்கள் தரிசிக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு காட்சி தருகிறான். வேறொன்றும் இல்லை. என்ன நடக்க வேண்டியதுன்னு கேட்டா, அதை மறைத்துக் கொண்டிருக்கின்ற மறைவுகளை நாம் நீக்க வேண்டும். அப்படி நீக்கிவிட்டால் இறைவன் நமக்கும் தெரிவான். சைவ சித்தாந்தம் சைவம் ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு செய்து தருகிறது. இந்த மண்ணுலகத்தில் வாழுகின்ற பொழுதே ஒவ்வொரு மனிதனும் இறைவனை தரிசிக்கலாம், தரிசிக்க முடியும், தரிசிக்க வேண்டும். இது என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது உண்மை என்று சொல்லுகிறது. இந்த 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 திருவாசகத்தையே நாம் முறையாக நாம் கற்று அதன்படி நடந்து விட்டால் இறைவன் நமக்கு நேரா தரிசனம் தருவான். அப்படி இறைவனுடைய தரிசனம் நமக்கு தெரியாமல் மறைத்துக் கொண்டிருக்கிற குப்பை கூலங்களை நாம் அகற்ற வேண்டும். அதற்குரிய சாதனங்கள் என்ன, என்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்? குப்பை கூலங்கள் என்றால் என்ன? இயல்பிலே நம்முடைய சொந்த சொரூபம் என்பது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் பொதிந்திருக்கின்ற உயிர். நம்முடைய உண்மையான சொரூபம் என்னன்னா உயிர். உயிர் அழியாதது. இந்த உடம்பு மேலே போர்த்தப்படுவது. ஒரு 100 ஆண்டுகள் வாழ்வதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், உடல் தாங்கி வந்திருக்கிறோம். இறைவன் உடலை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உடலை தந்தது என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடல் இந்த உலகத்திற்கு அனுப்பி இதன் மூலம் சில நல்ல செயல்களை செய்து அதன் மூலமாக இறைவனையும் கண்டு ஆனந்தம் அடைவதற்காக, இறைவனை பார்ப்பதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக. கடவுளை தரிசிப்பதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கடவுளை பார்க்காமல், கடவுளுடைய தரிசனம் கிடைக்காமல், கடவுளுடைய அருள் கிடைக்காமல், கடவுளுடைய தரிசனம் கூட வேண்டாம், என்னுடைய அருள் கிடைத்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு வந்துவிடும். அப்ப அந்த அருள் கிடைக்காமல் நம்ம எது தடுக்கிறது அப்படின்னு
ஆராய்ந்து பார்த்தால் குப்பை கூலமாக எது இருக்கிறது, எது கடவுளையும் நம்மையும் வேறுபடுத்துகிறது, இருக்கக்கூடிய மாய திரை எது, கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய தடிமனான அந்த திரை எது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அது அது நம்முடைய சமயம் சொல்கிறது அறியாமை என்ற இருள். என்ன அறியாமை? அறியாமை என்றால் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தால், அறியாமை என்பது நம் உயிர் என்று நாம் நினைக்காமல் நாம் உடல் என்று நினைத்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. நம்ம எது உயிர் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையானது நமக்கு தொடங்குகிறது. நம்ம உயிர் என்று நாம் நினைப்பதில்லை, இந்த உடலோடு நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம். உடலுக்குரிய துக்கங்கள், உடலுக்குரிய சுகங்கள், இவைகளோடு நாம் தொடர்புபடுத்திக் கொண்டு இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்தோம், வந்ததனுடைய நோக்கம் என்ன, நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பதை நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. அப்படி தெளிவில்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய உயிரை மூடி இருக்கின்ற ஒரு அறியாமை. அதுக்கு தான் ஆணவம் என்று பெரியவர்கள் சொல்கிறார். இந்த ஆணவம் என்ன செய்கிறதுன்னா, எது உண்மை எது பொய் என்பதை நாம் விளங்காமல் செய்து விடுகிறது. எது உண்மை எது பொய், அது பொய்யை உண்மை என்று காட்டுகிறது, உண்மையை பொய் என்று காட்டுகிறது. எல்லாவற்றையும் இப்பொழுது நம்ம கண்ணால இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தை எடுத்து பார்த்தால் அது ஜடம். அந்த ஜடமான உலகம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப ஜடம் தானாக இயங்குமா? இப்ப இந்த ஒரு பலகை இருக்கிறதே, தானா எனக்கு தேவைன்னு தானா எழுந்தி வந்து இங்க உட்காருமா? அது எந்த ஜடமாவது வந்து உட்கார்ந்து கொள்ளுமா? சாயந்தரம் அந்த அவை நடக்க இருக்கிறதுன்னு எந்த நாற்காலியாவது தானா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொள்ள முடியுமா? இதை யாராவது உயிருடைய ஒரு பொருள் தானே கொண்டாந்து இங்க அசம்பிள் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்குகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தை அனைத்தும் ஒரு நியதி தவறாமல் இயங்குகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தை இயக்கத்தை நடத்துகின்ற ஒருவன் இருக்க வேண்டும் என்பது நமக்கு சாதாரணமான அறிவுக்கு புலப்படுமா இல்லையா? ஆனால் நாம் தெய்வத்தை ஒவ்வொரு முறையும் மறுதலிக்கிறோம். அவனுக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் மறுதலிக்கிறோம். நாம் இறைவனை வணங்குகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் அவனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்து விடலாம் என்று நாம் கருதுகிறோம். அப்ப அவனை நிராகரிப்பதாகத்தான் அர்த்தம். பொருள் அவனுக்கு தெரியாம, மனிதனுக்கு தெரியாமல், அவனுக்கு தெரியாமல் செய்கிறோம், இவனுக்கு தெரியாமல் செய்கிறோம் என்று பல தவறான காரியங்களை செய்கிறோம். அப்படி நாம் அந்த காரியங்களை செய்யும் பொழுது உண்மையிலேயே அவன் தான் நாத்திகன். அவன் திருநீர் கூட அணிந்திருக்கலாம், ருத்ராட்சம் கூட அணிந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு தவறை மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று நான் செய்தேன். ஆனால் கடவுளை என்னை விட மறுதலிப்பவன் யாரும் இருக்க முடியாது. நான் தான் உண்மையிலேயே நாத்திகன். திருநீர் அணிந்திருக்கிறேன், ருத்ராட்சம் போட்டிருக்கேன், சிவாய நம்ம சொல்றேன், அவங்களுக்கும் சொல்றேன். ஒருத்தர் இல்லைன்னு ஒரு தவறை நான் செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டால் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று சொன்னது பொய்யாயிடும் இல்லையா? அப்போ நான் பேசுவது ஒன்றாகவும் நான் உணர்ந்தது ஒன்றாகவும் மாறிவிடுகிறது. ஆகவே இறைவன் உண்மை என்பதை நான் செயல்பூர்வமாக மறுக்கிறேன். கடவுள் இருக்கிறான் என்றால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையே அப்படியே அப்பட்டமாக மாறி போய்விடும். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவன் நேர்மையானவனாக இருப்பான், ஒழுக்கமுடையவனாக இருப்பான். அவனுடைய சிந்தனை தவறான விஷயத்திலேயே போகவே போகாது. அப்படி போகிறது என்றால் நம்ம பார்க்க ஆள் இல்லை. அப்ப கடவுள் எங்கும் நிறைந்தவன் என்பதிலே நமக்கு, அந்த கொள்கையிலே நமக்கு உறுதி இல்லை என்றுதான் ஆகிவிடும். ஆகவே இந்த உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் நினைக்கும்படியாக இந்த ஆணவமலமானது செய்துவிடும். அது முழு இருட்டை செய்து நமக்கு உண்மை புரியாமல் செய்துவிடும். அதுக்கு ஆவாரக சக்தி என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆவாரக சக்தினா நம்முடைய உயிரறிவை சுத்தமாக மறைத்து விடுதல். அதை தலை என்று சொல்கிறார்கள். ஒரு விலங்கு எப்படி போட்டு கட்டி வச்சிருச்சுன்னா நம்மளால அசைய முடியாது இல்லையா? அப்படி நம்முடைய அறிவையோ நம்முடைய விருப்பத்தையோ நம்முடைய செயலையோ செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அதுல தமிழ்ல அதுக்கு அறியாமை என்று சொல்வார். அத தலை. பாசம், பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். ஒரு கயிற்றை போட்டு ஒரு மனிதனை கட்டிட்டா அவனால அசைய முடியுமா? முடியாது. அறிவையே விளங்க விடாமல் அது செய்து விடுகிறது. முழு மறைப்பை செய்கிறது. இருட்டை உண்டு பண்ணி விடுகிறது. அவனுக்கு அறிவுக்கு விளக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு உயிரும் தன்னளவில் அது ஒளி பொருந்தியது, வியாபகமானது. அது தன்னுடைய வியாபகத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு முக்காலம் தெரியக்கூடிய ஆற்றல் கூட உயிருக்கு உண்டு. ஆனால் அதை தடுப்பது இந்த அறியாமை தான். இப்படி அறியாமையில் இருக்கின்ற உயிருக்கு கடவுள் இந்த உடம்பை கொடுத்து இந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உடம்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உடம்பு வந்த பிறகும் கூட இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம் சரியான செயல்களை செய்வதில்லை. எனக்கு நல்ல உடம்பு, நல்ல அழகிய தேகம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, வலிமையான உடல், நல்ல சிவந்த உடல், கவர்ச்சிகரமான உடல் கிடைச்சதுன்னா அந்த கவர்ச்சிகரமான உடலை வச்சு நான் தப்பு பண்ணிட்டு
எனக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவர்களை வைத்துக்கொண்டு நான் ஊர்ல நிறைய தகராறுகளை ஒம்பு சண்டைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். தவறான வழிகளில் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஆக இறைவன் கொடுத்த அந்த உடலையும் அந்த ஆற்றலையும் தவறாக பயன்படுத்துகிறேன். அதன் விளைவாக நமக்கு மேலும் மேலும் சிக்கல்களும் துன்பங்களும் மற்றவர்களுக்கும் கூட வந்து விடுகிறது. ஆக நாம் உயிர் என்று நான் நினைக்காமல் இறைவன் கொடுத்த உடலையே யான் எனது என்று நினைத்து பல்வேறு தவறான செயல்களை செய்கிறோம். அதன் விளைவாக மனதிலே பல்வேறு விதமான எண்ணங்கள் நமக்கு ஏற்படுகிறது. என்னுடைய திறமையை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய திறமையில் நம்பிக்கை வைக்கிறேன், மற்றவர்களுக்கு அதன் மூலமாக நிறைய சிரமங்களை தருகிறேன், தவறான செயல்களை செய்கிறேன். இப்படி தீவினைகளை செய்து தீவினைகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அவனுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மறைக்கப்படாமல் இருந்தால் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல அதை சொல்லி அருள்கிறார்கள். விருப்பு வெறுப்பு என்ற மனதிலே வைத்துக் கொண்டு விருப்பின் காரணமாக ஒரு தவறை செய்கிறேன், வெறுப்பின் காரணமாக ஒரு தவறை செய்கிறேன். ஒரு நேர்மையான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மேல எனக்கு பிடிக்கல, அவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை நான் தடுத்து விடுகிறேன். நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன், கீழே உள்ளவன் என்னுடைய கருத்துக்கு உடன்பாடாக இல்லை, அவனுக்கு வருகிற ப்ரமோஷனை நான் தடுத்து விடுகிறேன். ஒருவன் தவறானவனாக இருக்கிறான், நான் மேலதிகாரியா இருக்கேன், அவனுக்கு ப்ரமோஷனே வரல, தேதியை மாத்தி போட்டு ஏதோ ப்ரமோஷன் கொடுத்துடுறேன். விருப்பு வெறுப்பின் காரணமாக நாம் அநேக தவறுகளை செய்கிறோம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறியாமை. அறியாமை தன்னை ஆழ்ந்து தான் உயிர் என்பதை நினைக்காமல் செய்து விடுகிறது. கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைக்காமல் செய்து விடுகிறது. ஆகவே தருக்கி ஆணவத்தினால் நாம் நடக்கிறோம். அதுதான் ஆணவ மலம் என்று அதை சொல்லுகிறார்கள். மலம் என்றால் அது குற்றம். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை வெற்றிடுதி கண்டாய். இறைவன் தான் தனித்துணைவனாக இருக்கிறான். அவனுடைய சங்கல்பம் தான் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்து தான் நடைபெற வேண்டும், நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு முந்திக் கொண்டு செயல்படுகிறேன். அதை தலையால் நடத்தல் என்று சொல்கிறார்கள். அவன் ஒன்னும் முத மாதிரி இல்ல, ரொம்ப தலைகால் தெரியாம அலையறான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அதை மணிவாசக பெருமான் சொல்கிறார், தனித்துணை நீ நிற்க யான் தரிக்கு தலையால் நடந்த வினைத்துணையே நீ விட்டுடுதி கண்டாய். அப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆணவத்தின் காரணமாக, தன் முனைப்பின் காரணமாக, என்னையே எதற்காக இருந்தாலும் நான் முதன்மைப்படுத்திக் கொள்கிறேன். இறைவன் தான் முதல்வன். இறைவனுடைய ஒரு அருள் இருப்பதனால்தான் என்னால் பேச முடிகிறது, என்னால் செயல்பட முடிகிறது. என்னுடைய கையை அசைப்பதற்கு கூட அவனுடைய அருள் இந்த கையோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அதனாலதான் இந்த திருவிசைப்ப ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பாடுகின்ற பாடல்கள்ல நினையுமா நினையே, நான் நினைப்பதற்காக நீனும் நினைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப கடவுளுடைய அருள்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய அருள்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறது. இந்த அருள்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்க வைத்திருக்கிறது என்பது உணராமல் தன்முனைப்போடு யான் எனது என்னும் செருக்கோடு நாம் பல்வேறு தவறான காரியங்களை செய்வதற்கு இந்த ஆணவ மலமே காரணமாக ஆகிவிடுகிறது. ஆகவே நாம் போரிட வேண்டியது, நாம் நீங்க வேண்டியது ஆணவ மலத்தில் இருந்து, அறியாமையில் இருந்து நீங்க வேண்டும். இந்த அறியாமை இருக்கின்றவர்கள் எல்லாம் தன்னிடம் அறியாமை இருக்கிறது என்றே அவர்களால் உணர முடியாது. அவ்வளவுக்கு அது கொடுமையான ஒரு இருட்டு. ஆணவ மலம் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் என்கிட்ட ஆணவ மலம் இருக்கிறது, நான் என்ன சொல்லுவேன்னா, மற்றவர்களும் இருப்பதாக அதை என்னை சொல்லுவேன், அவர்கள் ஆணவமாக செயல்படுகிறார்கள் என்று நான் சொல்லுவேன். அது தன்னுடைய இருப்பே காட்டிக்காதான். கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று அதை பெரியவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய சுய உருவத்தை தன்னுடைய கணவனுக்கும் காட்டாத பெண் எப்படி இருப்பாளோ அதுபோல இந்த அறியாமையானது இந்த உயிருக்கு அது தன்னை காட்டிக்கொள்ளாது. அது அறிவை மழுங்கடிக்க செய்யக்கூடியது, விருப்பத்தை மழுங்கடிக்க செய்யக்கூடியது, செயலாற்றலை மழுங்கடிக்க செய்யக்கூடியது, மயக்க உணர்வை உண்டு பண்ணக்கூடியது. ஆகவே நாம் இந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்மகிட்ட இருட்டு இருக்கிறது, இருட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒளியை பற்றி நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியை பற்றி சிந்தனை செய்தல். இப்போ அறியாமைக்கு மறுதலையாக இருக்கக்கூடியது இறைவனுடைய வடிவம். ஆகவே இறைவனை நாம் எந்த அளவுக்கு பற்றி பிடிக்கிறோமோ, இறைவனை எந்த அளவுக்கு நாம் வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு அறியாமையிலிருந்து நாம் விடுபடலாம். ஏன்னா இதுக்கு நேர்மாறான பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவன் தான். அவன் தான் ஒளிப்பொருள், இது இருள் பொருள். அதனாலதான் மணிவாசக பெருமான் பிடித்த 10 என்ற ஒரு 10 பாடல்கள் இருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னா, உன்னை சிக்கன பிடித்தேன்,
சிக்கன பிடித்தன்னா கெட்டியா பிடித்துக் கொண்டேன் என்று பொருள். அப்படி கெட்டியாக நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது, இறைவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த இருளானது இறைவன் முன் நிற்க மாட்டாமல் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். அப்படி இறைவனை நாம் பற்றி பிடிப்பதற்கான பிரார்த்தனை பாடல்கள் தான் அந்த பாடல்கள். இந்த பாடல்கள் மந்திர ஆற்றலுடைய பாடல்கள். எந்த அளவுக்கு நாம் இறைவனுடைய திருவடியை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறியாமை நம்மிடமிருந்து விலகும். அறியாமை விலக விலக அறிவு ஒளி உண்டாகும். அந்த ஒளியின் காரணமாக பல்வேறு ஞான அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். கோயில்ல பாக்குறோமே, கோயில்ல நம்ம தூபதீபம் பார்க்கிறோம், மணி ஒளி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவத்தின் மூலமாக உணர வேண்டியவர்கள் தான் புறத்தில் அங்கு கோயில்களே காட்டுகிறார்கள். நாம் இறைவனை உணர உணர அந்த ஒளி நமக்கு அனுபவமாக மாறும், அந்த ஒலி நமக்கு அனுபவமாக மாறும். நம்மிடம் அறியாமை இருப்பதனால்தான் அவைகளெல்லாம் உள்ளே இருந்தும் கூட நம்மாலே கேட்க முடியவில்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இறைவன் இருக்கிறான். நம்மை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறியாமையை அகற்றுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. ஆகவே இந்த அறியாமைக்கு மறுதலை பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி சிந்தித்தால் நம்மிடம் இருக்கின்ற அறியாமை நம்மிடமிருந்து விலகும். இந்த அறியாமை விலக விலக அறிவு ஒளி பெறும். சான்றோர்கள் எல்லாம் இறைவனை பற்றி பிடித்தார்கள். அப்படி பற்றி பிடித்ததனால இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக மாறினார்கள். இப்ப எதிர்காலம் என்ன என்று எனக்கு தெரியாது. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், எழுந்திருச்சு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன நிகழும் என்பதை என்னால கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? நடக்க போது சொல்ல முடியுமா? முடியாது. நம்முடைய இறந்த காலத்தை கூட நம்மாலே சரியாக சொல்ல முடியாது. நம்ம மறதி வந்துவிடும். அதுல சரியான தெளிவு நமக்கு இருக்காது. எதிர்காலமும் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆணவம். இந்த ஆணவமானது விலகிவிட்டால் 3 காலமும் நம்முடைய கைக்குள்ளே வந்துவிடும். ஏனென்றால் இந்த உயிரானது கால தத்துவத்தை கடந்த பொருள். அதனால கால தத்துவத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கூட இதனுடைய அனுபவத்துக்கு வந்துவிடும். ஞானிகள் அவ்வாறு முக்காலமும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஞானிக்கு எதுக்க போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்முடைய 500 பிறகுகளை அவர் பார்த்து விடுவார். நமக்கு பின்னாடி என்ன பிறகுகள் வரப்போகிறது என்றும் பார்த்து விடுவார். இந்த பிறகுகள் அவன் என்ன ஆகப் போகிறான் என்றும் அவர் தெரிந்து கொண்டு விடுவார். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த உயிரிலே இருக்கக்கூடிய அறியாமை நீங்கியதனால் அந்த ஆற்றல் அவர்களுக்கு கைவரப்பெறுகிறது. அதே போன்ற ஒரு அனுபவத்தை நாமும் அடைய முடியும் என்பதுதான் நம்முடைய சமயம் நமக்கு சொல்வது. யாருக்கோ ஒருத்தருடைய அனுபவம் அல்ல, இது நமக்கும் வரக்கூடிய அனுபவம். அந்த ஜீவன் முக்த நிலையை நாமும் அடையலாம். அப்படி நாமும் அடைய வேண்டுமானால் அதற்கான பாதையில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும், நடைமுறைகளை செலுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டும். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் சிவபெருமான் விளங்குகிறான். அவனை மூடிக்கொண்டிருக்கின்ற குப்பை கூலங்களை நாம் அகற்ற வேண்டும். இறைவன் ஒன்று குடித்தனத்தில் குடியிருக்க வரவே மாட்டான். அவன் வியாபக பொருள். அவன் வந்து வசிக்கின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் அழுக்கு இருந்தால் அவன் வெளிப்பட மாட்டான். ஒன்று குடித்தனமானால் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லையற்று விரிந்து கிடக்கின்ற பரம கருணையாளவன் அவன். அழுக்கு அவனுடைய தேகமே சுத்த தேகம். இயல்பாகவே பாசங்களினின்றும் அவன் நீங்கியவன். இயல்பாகவே அவன் முற்றறிவினன். அவன் இயற்கை உணர்வுடையவன், கண்மயமுடையவன், அருளாற்றல் உடையவன், பேராற்றல் படைத்தவன். அப்படிப்பட்ட பரம்பொருள் நம்முடைய இதயத்திலே உயிரிலே குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே எந்த விதமான அழுக்குகளும் இருக்கக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. அப்படி இருள் அகன்று போனால் அந்த இடத்திலே இறைவன் பரிபூர்ணமாக நம்முடைய உயிரிலே அவன் ஒளிர்வான். அதை நம்மாலே உணர முடியும். அப்படி இறைவனே நம்மிடம் வந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கையில வேற எந்த பேறுகளும் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த இறைவனுடைய திருவடி தியானத்தை நாம் செய்து கொண்டு வந்தால், முதல்ல சொன்னது நாதன் தாழ்வாழ்க என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை வாழ்க்கையாக அதை பயன்படுத்தினால் இந்த நிலைமை நிச்சயமாக நமக்கும் வந்து சேரும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு உறுதி தருகிறார்கள். இமைப்பொழுதும் இறைவன் நீங்காமல் நம்முடைய நெஞ்சிலே நம்முடைய உயிரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ஏதோ தத்துவத்துக்காகவோ கற்பனையாகவோ கதையாகவோ சொல்லக்கூடியதில்லை. மணிவாசக பெருமான் இறைவனை நேராக பார்த்தார். அவர் சொன்னார், தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். இந்த கையில வைத்த நெல்லிக்கனி எவ்வளவு பளிச்சுன்னு தெரியும். இந்த இடத்துல வச்சிருக்க ஒரு பொருளை எவ்வளவு பளிச்சுன்னு தெரியும். அதுபோல எனக்கு இறைவன் என்னுடைய காட்சிக்கு அவன் வருகிறான். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. இந்த மண்ணுலகத்திலே திருவடியை வைத்து அவன் அமர்ந்திருந்தான்.
சிவனென யானும் தேரினன் காண்க, சிவபெருமான் தான் அவன் என்று நான் தெரிந்து கொண்டேன். தடக்கையில் நெல்லி கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழிமுறையோ என்றெல்லாம் இறைவனை நேராக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரும். அதை உறுதிப்பாட்டோடு அவர்கள் சொல்லுகிறார்கள், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இறைவன் இருக்கிறான். அவனை உணர வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக, நம்முடைய சாதனைகளின் மூலமாக இறைவனை இந்த வாழ்க்கையிலேயே நாம் தரிசிக்க முடியும். அதனால் அடையக்கூடிய மிக உயர்ந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அனுபவிக்க முடியும் என்று மணிவாசக பெருமான் இந்த 2வது அடியிலே சொல்லி அருள்கிறார்கள். அடுத்தது 3வது செய்தி, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழி என்பது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். நம்ம போறோம் இருக்கமே அந்த கோயில். அங்கு குரு வடிவம் தாங்கி மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் அருள் கொடுத்தார். அதெல்லாம் முதல் வகுப்புல நம்ம சொன்னோம். அருபரத்தொருவன் அவனில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிவபெருமான், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமான், மணிவாசகருக்காக இறங்கி வந்து குருந்த மரத்தடியிலே திருப்பெருந்துறையிலே எழுந்தருள் இருந்தான். கோகழி, கோ என்றால் கோகழி என்பது திருப்பெருந்துறையை குறிக்கும் அந்த பெயர். சில பேர் திருவாவடுதுறை என்று சொல்வார்கள், அப்படி இல்லை, அது வந்து திருப்பெருந்துறையை தான் குறிக்கும். அங்குத்தான் சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு அருள் புரிந்தார். அங்கு குருநாதனாக, மணினா ஒளி பொருந்திய மாணிக்க மணி, குருமணியாக அவர் எழுந்தருளி அங்கு வந்து மணிவாசக பெருமானுக்கு பல்வேறு தீட்சைகளை வழங்கினார் அப்படின்னு பார்த்தோம். கரதீட்சை, பாத தீட்சை, உபதேச தீட்சை, மந்திர தீட்சை எல்லாவற்றையும் அருளினார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க. இப்போ நாத வடிவாக சிவபெருமானை வாழ்த்தியாச்சு. நாதத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அவன் நாதமாக இறங்கி, நாதத்துக்குள் இறங்கி வந்து பல்வேறு சிருஷ்டிகளை செய்தெல்லாம் பார்த்தோம். அந்த உருவமற்ற பரம்பொருள் உருவத்தை கொடுத்து அந்த அவனுடைய திருவடிகளை வாழ்த்தினோம். இப்போ நாத வடிவாக இருக்கக்கூடிய பெருமான், நாதத்திலே நாதத்தை இயக்குகின்ற பெருமான் அந்த ஒரு வடிவத்தோடு வந்திருக்கிறான். அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இதெல்லாம் எதனால நிகழ்கிறது என்றன்னா அவனுடைய அளப்பரிய கருணை. அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கான். அவன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இறங்கி வருகிறான். இறங்கி வந்தும் நம்மாலே காண முடியவில்லை. ஆகவே அவன் ஒரு குருநாதனாக எழுந்தருளி வந்து குருந்தாரத்தடியிலே அமர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி வாழ்க. குருமணின்னா ஒளி பொருந்திய மணி, அதாவது செம்மை நிறமுடைய மணி. அதாவது சிவபெருமான் தீவண்ணன், செந்தடல் வண்ணன் என்று சொல்வார்கள். அவன் வந்து அவனுடைய மேனியே நெருப்பு வண்ணம். செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டு மிலி தனிய நேர்க்கே என்று சொல்வார்கள். அப்படி அவனுடைய உடம்பே செந்தாமரை போன்ற வடிவம். அவனுடைய வடிவமே நெருப்பு வடிவம் என்பதை பல்வேறு பாடல்களில் பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்வரும் பரவ பொங்கு அழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்பது திருஞான சம்பந்தருடைய பாடல். இதுல வந்து பொங்கு அழல் உருவன், அதாவது அழல்னா நெருப்பு, அது எப்படி எரியும் பொழுது பார்த்தா பொங்கி வருவது போல இருக்கலாம். பொங்கு அழல் உருவன், அந்த சிவந்த தீவண்ணமுடைய பெருமான். அதனால இந்த இடத்துல மணி என்று சொல்கிறார். அது மாணிக்க மணியை குறிக்கும். அந்த மாணிக்க மணி சிவந்திருப்பது போல அவனுடைய வடிவம் இந்த உலகத்துக்கு வந்து சிவபெருமான் குருநாதனாக எழுந்தருளி இருக்கின்ற போது அவனுடைய வடிவம் சிவந்த வடிவமாக இருக்கிறது. பவளத்தின் முழுச்சோதி என்று கூட மாணிக்கவாசகர் அதை சொல்லுகிறார். மாணிக்க மணி தன்னுடைய ஒளியினால பக்கத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் ஒளி உண்டாக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதுபோல இந்த குருமணியானவர் தன்னுடைய அருள் பிரகாசத்தினால் தன்னை அண்டி வருகின்ற மாணவருடைய அஞ்ஞானத்தையும், அதாவது ஆணவமலத்தையும் அவர் விலக்குவதினாலே அவருக்கு குருமணி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். குருமணி, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. சிவபெருமான் பல்வேறு வகைகளில் உயிர்களை வந்து ஆட்கொள்கிறான். சைவத்தில் சிவபெருமான் எப்படி வருகிறான்னா குருநாதனாகத்தான் வருகிறான். குருநாதனாகத்தான் எழுந்தருளி வருகிறான். ஒரு சரியான தகுதியுடைய மாணவனுக்கு கடவுள் எந்த வடிவத்தில் வர்றாருன்னா அவருடைய குருநாதனுடைய வடிவத்தில் வருகிறார். குருநாதர் அந்த மாணவனுக்கு ஞானத்தை உபதேசம் செய்கிறார்.
அது ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தை பற்றியும் உயிரை பற்றியுமான உண்மைகளை அந்த உயிருக்கு உணர்த்துகிறார். இந்த உயிர் கடை தேர்வதற்கான வழிவகைகளை சொல்லுகிறார். இந்த உயிர் உய்வடைவதற்கான வழிகள் பதி பசு பாசம் என்ற உண்மைகள், அந்த உண்மைகளை பற்றியெல்லாம் முழுமையாக உபதேசம் செய்கிறார். இப்படி உபதேசம் செய்து அஞ்ஞானத்தில் இருந்து குருவானவர் இந்த உயிரை விலக்கி வைக்கிறார். அதை மேலான நிலைக்கு கொண்டு செல்கிறார். ஒரு குருநாதனை போல அந்த உயிருக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எப்படி ஒரு ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு திருமணம் ஆகினா குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய குறையாக நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் குருநாதன் அவசியமாகிறான். குருநாதன் இல்லைங்கிறது ஒரு குறையாகவே சமய உலகில் சொல்லப்படுகிறது. அதனாலதான் கடவுளை நாம் குருநாதனாக பார்க்கிறோம். பல்வேறு அடியார்கள் எல்லாம் கடவுளை குருநாதனாகவே அவர்கள் சொல்லுகிறார்கள். குருவே, என்னுடைய குருவே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி குருநாதர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் குருநாதர்கள் வித்யா குரு என்று ஒருவர் இருக்கிறார். அந்த வித்யா குரு என்ன செய்வார்னா, அவர் உண்மைகளை எல்லாம் படிச்சிருப்பார். படித்ததை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வார். வித்தை அளவுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு வித்யா குருன்னு பேர். அடுத்தது இன்னொருவர் கிரியா குரு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்வார்னா, இன்னென்ன அனுஷ்டானங்களை இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுப்பார். சமய வாழ்வில் 4 விதமான தீட்சைகள் இருக்கின்றன. அந்த தீட்சைகளை எல்லாம் அவர் செய்வார். சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை என்று அதெல்லாம் அந்த கிரியா குரு செய்து வைப்பார். அதற்கு மேலாக ஒரு குருநாதர் இருக்கிறார். அவர் மாணவன் மீது உள்ளார்ந்த அன்போடு கூடி அவனுடைய தகுதிக்கு தகுந்தது போல பக்கத்திலே இருந்து அவனுக்கு உபதேசித்து அவன் ஞானத்தில் முன்னேறி கொண்டு போகும்பொழுது அவனுக்கு ஏதாவது தளர்ச்சி வந்து விட்டால் அவனுக்கு உரிய உபதேசங்கள் செய்து தாங்கி பிடித்து அவனை கொஞ்சம் கூட அந்த பாதையில் இருந்து வழுவாமல் தன்னை பாதுகாத்து இறைவனுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கின்ற அளவுக்கு அந்த குருவானவர் அந்த மாணவனுடைய சொல்வார். அவருக்கு ஞான குரு என்று பெயர். இவ்வாறு பல்வேறு விதமாக குருநாதர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இறைவனையே குருநாதராக அடியார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். மரிசேர் கையினனே மத மாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். குருநாதனாக நீ எழுந்தருளி வந்திருக்கிறாய். உனக்கு பல்வேறு வகைகளில் பணிவிடைகளை செய்து உன்னிடமிருந்து ஞானத்தை நான் பெறுவேன் என்று அருளாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஞானத்தை மட்டும் நாம் புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியாது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நிறைய நூல்கள் இருக்கின்றன. ஞானத்தை போதிப்பதற்கான நூல்கள் இருக்கின்றன. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்கின்றன. திருமுறைகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் நாம படித்து இவைகளெல்லாம் ஞானம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரு குருநாதன் மூலமாக இவைகளை படித்தால் தான் அந்த ஞானம் வரும். இந்த புத்தகத்தில் இருந்து படிப்பது உவர் நீரை குடிப்பது போல, கடல் நீரை குடிப்பது போல. கடல் நீரை குடித்தால் தாகம் அடங்காது. அதுபோல எவ்வளவுதான் புத்தகங்களை படித்தாலும் அந்த ஞானம் உண்மை ஞானம் வந்து விடாது. ஆகவே ஒரு தகுந்த ஆசிரியன் அடைந்து அந்த உண்மையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால கோகழியாண்ட குருவை அவ்வளவு சிறப்பாக மணிவாசகர் சொல்லுகிறார் என்றால், அந்த குருநாதன் ஒரு விளக்காக தீபமாக இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றுகிறான். ஒரு உயிர் இன்னொரு உயிரை வளர்க்கிறது. இந்த ஏடுகள் ஜடம், அவைகள் ஓரளவுக்கு தான் துணை புரிய முடியும். சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற படிப்பு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒரு பையன் படிக்கிறான். 2 பேருடைய அறிவை நீங்க சோதித்து பார்க்க உங்களுக்கு தெரியும். ஒரு 20 முறை அல்லது 30 முறை நாம் படித்து ஒன்றை புரிந்து கொள்வதற்கான விஷயங்களை ஒரு ஆசிரியன் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தே நமக்கு விளங்கி வைத்து விட முடியும். அதனால நேரடி போதனை என்பது இந்த ஆன்மீக உலகில் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஞான பாதையில் செல்லும் பொழுது மனதுக்குள்ளேயே பல்வேறு தடைகள் ஏற்படும். அதை நீங்க அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். அந்த தடையிலிருந்து விலக முடியாது. ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானி தோதாபுரியிடம் சிஷ்யனாக இருந்தார். அவர் அத்வைதத்தை போதித்தார். அதற்கு முன்பு அவர் காளிகாம்பாளை அவர் சகுன பிரம்மமாக, உருவ பிரம்மமாக அவர் வழிபட்டுக் கொண்டிருந்தார். அத்வைத சாதனையில கடவுளுக்கு உருவம் கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்க அந்த ஆசிரியர் வந்திருக்கிறார். அவர் பல்வேறு சாதனைகளை செய்தார். அவர் அவதார புருஷர். அவர் எல்லா சாதனைகளையும் செய்யலாம். நம்மளால ஒரு சாதனை கூட செய்ய முடியாது. அவர் எல்லா சாதனைகளையும் செய்தார். அவர் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு அந்த காளி தேவியே காட்சி கொடுத்து கொண்டே இருந்தாள். அதிலிருந்து அவரால் மீண்டு போக முடியவில்லை. தோதாபுரி சொன்னார், ஞானவாளால் காளிகாதேவியை வெட்டி எறிந்து விட்டு நீ மேலே செல். ஆக ஒரு மனிதன் ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற நுணுக்கமான தடைகளை அவனோடு உடன் இருக்கக்கூடிய, அவனை பற்றி முழுதாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு சான்றோன் தான் அந்த தடைகளை நீக்கி வைக்க முடியும். அதனால நேரடி போதனை என்பதுதான் சமய உலகில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கோகழி ஆண்ட
குரு மனிதன் தாழ்வாழ்க. நீ திருப்பெருந்துறையிலே இறைவனாக இருந்தும் கூட 36 தத்துவங்களையும் கடந்தவனாக இருந்தாலும் கூட இந்த மண்ணுலகத்துக்கு நீ இறங்கி வந்திருக்கிறாய். இறங்கி வந்து எனக்கு அருள் புரிகிறாய். அருள் புரிவதற்காக வந்திருக்கிறாய். உன்னுடைய கருணையே பரம கருணை. அப்படி பரம கருணையாளனாக திருவடி இறக்கி இந்த உலகத்திலே உன்னுடைய பாதம் பதித்திருக்கிறாயே, அந்த திருவடிகள் வாழ். சிவபெருமான் கால் அப்படி மடக்கி போட்டு உட்கார்ந்து இருந்தாராம். உட்கார்ந்து இருக்கும்போது சற்று அசைவாக அந்த காலை அசைத்துக் கொண்டிருந்தார். மணிவாசக பெருமான் அந்த கால் அசைகின்ற பாதையிலேயே தன்னை கண்ணோட ஓட விட்டாராம். முன்பின்னாகி முனியாத திசை என்று நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி என்று அதை மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே சொல்லுகிறார். அந்த பாதங்கள் திருப்பாதங்களே. அப்போ குருநாதனை ஒரு சற்றும் கண் அகலாமல் கருத்து அகலாமல் அவனுடைய பாதை என்ன சொல்கிறாரோ அதையே நோக்கி கொண்டிருப்பவனாக அந்த சீடன் அமர்கிறான். அவனுடைய வாழ்க்கையே அவனுக்கு போதனையாக மாறுகிறது. குருநாதர் சொல்லிக் கொடுக்க கூட வேண்டியில்லை, அவருடைய வாழ்க்கையே அந்த மாணவனுக்கு போதனையாக அமைகிறது. ஆகவே குரு ரொம்ப மிகவும் முக்கியமாக ஆகிறார். அதனால கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஒரு குருவானவர் முற்றிலும் ஆணவ மலத்தில் இருந்து அறியாமையிலிருந்து நீங்கி இருக்கிறார். அதனால அவர் ஒளிபுருந்திய ஆத்மா. அவர் முற்றிலும் உணர்ந்தவர், முற்றிலும் லட்சியத்தை அடைந்தவர். ஆகவே அந்த குருவினுடைய உடம்பை பார்த்தால் கூட நமக்கு புனிதம் ஏற்படுகிறது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த குருநாதன் முற்றிலும் அறியாமையிலிருந்து விடுபட்டிருப்பதால் அவருடைய பெயரை சொல்வது கூட மனதிலே தெளிவை ஏற்படுத்தும். அப்படி பல பேர் அடியார்களுடைய பெயரை சொல்லியே உயிரடைந்திருக்கிறார்கள். அப்பூதி அடிகள், நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருநாவுக்கரசர் என்ற பெயரை சொல்லியே அவர் கடவுளுடைய பெயரை கூட சொல்லல, ஐந்தெழுத்தை சொல்லல, திருநாவுக்கரசர் என்று சொல்லியே அவர் என்னுடைய அருளை பெற்றுவிட்டார். கணம்புள்ளர் என்ற ஒரு நாயனார், அவர் திருஞான சம்பந்தருடைய பெயரை சொல்லியே அவர் உய்வடைந்தார். அட்டமா சித்திகளும் அவருக்கு கிடைத்ததாம். இப்படி சுந்தரருடைய வாழ்க்கையில சோமாசிமார நாயனார் என்பவர், அவர் சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி என்று சொல்லிக்கொண்டு அவர் உய்வடைந்து விட்டார். அப்ப குருநாதனுடைய பெயரை சொல்வது கூட ஒருவனுக்கு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்துகிறது, ஞான அனுபவங்களை உண்டு பண்ணுகிறது. ஆகவே குருநாதருடைய வார்த்தையை கேட்டல், அப்படி அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அஞ்ஞானம் முற்றிலுமாக விலகி அவனுக்கு ஞான ஒளி கிடைக்கிறது. அவனுடைய வார்த்தையை கேட்டல் கூட தெளிவு கிடைக்கும். அந்த குரு இல்லாத பொழுது அந்த குருவினுடைய உருவத்தை சிந்தித்தல் கூட ஒரு மாணவனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தும். ஆகவே தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரம் சொல்கிறது. ஆகவே குருநாதன் தான் ஒரு மனிதனுக்கு, ஞான பாதையில் செல்கின்ற ஒரு மனிதனுக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆகவே நாம் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு குருநாதன் தாயாக விளங்குகிறான், தந்தையாக விளங்குகிறான், சரணாகதி செய்வதற்குரிய ஒரு மனிதனாக அவன் விளங்குகிறான். அவனுக்கு ஒரு சீடனுக்கு எல்லையில்லாத இன்பத்தை தருவனாக விளங்குகிறான். குருநாதன் தான் ஒரு சிஷ்யனுக்கு உயிராகவும் ஆகிறான். என்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது ஒரு மாணவனுக்கு அவனுடைய ஆசிரியனாக விளங்குகிறான். அந்த ஆசிரியனிடம் அந்த மாணவன் முழுவாக தன்னை ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைத்த அந்த மாணவனை குருநாதன் பல்வேறு ஞான பாதையில் அழைத்து சென்று சாஸ்வதமான பேரின்பத்தை வழங்குகிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தம் உயிர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு என்று ஒரு பழம்பாடல் சொல்லுகிறது. ஆகவே குருவினுடைய மகிமை இவ்வாறு இருக்கிறது. குரு ஒரு உண்மையான குருநாதனாக இருக்க, குருநாதனுடைய இலக்கணம் பற்றி உங்களுக்கு முதல் வகுப்பிலேயே நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு குருநாதன் அனுபவம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், சாஸ்திர அறிவு நிறைந்தவனாக இருக்க வேண்டும், தன்னிடம் இருக்கின்ற மாணவன் புரிந்து கொள்ளுமாறு கருணையோடு எளிமையாக சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் ஒரு முழுமையான குருநாதனாக விளங்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட குருநாதனிடம், அந்த ஆசிரியனிடம் எந்த மாணவன் சேர்கிறானோ அவன் உண்மையான நல்ல நெறிக்கு அழைத்து சென்று இந்த உலகத்திலே யாரும் தராத பேரின்ப வாழ்வை, நிறைந்த நிம்மதியை, நிறைந்த மன சமாதானத்தை அந்த குருநாதன் வழங்குகிறான். ஆகவே தான் மணிவாசக பெருமான் கோகழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் எல்லா வகையிலும் அந்த குருநாதனுடைய அடியொற்றி பின்பற்றி, அந்த குருநாதனுடைய திருவடியை பின்பற்றி நாம் நடந்து சென்றோமானால் ஞான பாதையிலே நாம் மிக மேலான ஒரு அனுபவங்களை பெறலாம். ஆகவே இந்த மூன்று வரிகளையும் இன்று சிந்தித்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட
குருமனிதன் தாழ்வாழ்க என்று நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல மேற்கொண்ட வரிகளை